கடந்த அந்த 13/11/2025 அன்று நடைபெற்ற அந்த விவாதத்துல நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய ராமமூர்த்தி என்கிற நபர் இந்த மொத்த நகைகளையும் அவரே ஏலம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சேபனை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் வாதிடக்கூடிய ரஜினி அவங்களால முன்வைக்கப்பட்டது. அந்த இடத்துல நீதியரசர் பரதி சக்கரவர்த்தி இந்த நகைகளை ஏலம் விடுறதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம், அதிகபட்சம் யாரு ஏலம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாம ஒப்படைக்க முடியும். அதன் அடிப்படையில இந்த இடத்துல ராமமூர்த்திங்கிறவர் தான் அதிக தொகைக்கு கேட்டிருக்காரு. அவருக்கு அடுத்ததாக விலை கேட்டிருக்கக்கூடிய நபர் அவரை விட 20 லட்சம் குறைவா கேட்டிருக்கிறாரு. அப்ப அந்த விதத்துல நம்ம இவருக்கு தான் கொடுக்க முடியும். இவரை நம்ம அந்த ஏலப்பட்டியலிருந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம 20 லட்சத்தை இழக்கிற மாதிரி வரும். அப்படின்னா நீங்க ஏலத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தாரு. ரொம்ப முக்கியமா இந்த பொது ஏல விவகாரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டு கூட இந்த ஏலத்துல பங்கேற்று தாராளமாக அவங்களுடைய நகை எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. யார் ஹையஸ்ட் கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லையே. எவ்வளவு காசு நமக்கு கூட வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிவாரணத்தை நம்ம மக்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தாரு.